கலைமாதின் இல்லம் என்றால் விலைமாதின் இல்லம் என்று நினைப்பா? மரியாதையாக வெளியேறுங்கள். சுந்தரி, சூடா பேசாத. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த பகுதி பூரா பரிபாலிக்க போறது வெள்ளக்கார துரதான். அவருக்கு அடங்கி போகலன்னா? அடங்கி போகாவிட்டால் என்ன? உயிர் போகும், அவ்வளவுதானே? முதல்ல மானம் போகும், அப்புறம் தான் உயிர் போகும். வீணா புடிவாதம் பிடிக்காத. எங்க கூட வந்தா நல்லது. இல்ல கர்னல் துரையோட சிப்பாய் வந்து உங்களை தூக்கிட்டு போவாங்க. அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். முதலில் நீங்கள் இங்கிருந்து வெளியேறுங்கள். வெள்ள சிப்பாய்ங்க எதுக்கு? நாங்களே உன்னை தூக்கிட்டு போறோம். துரைக்கு இந்த வேலையும் செய்ய ஆரம்பித்து விட்டீர்களா? தமிழர்களா நீங்கள்? வெட்கமாக இல்லை? யாரா நீ? எடா கைய. நீ செய்யற காரியம் மட்டும் கர்னல் காதல விழுந்தா உன் நெஞ்சு குழியில துப்பாக்கிறவ பாயண்டா. ஜாக்கிரதை. நான் யார் என்று தெரிய வேண்டுமா? பாகநேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேலி, கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அவரின் தம்பி கருத்தாதப்பன். போய் உன் கர்னல் துரையிடம் சொல், துப்பாக்கியை கொண்டு வர சொல். என்ன செய்கிறான் என்று பார்க்கிறேன். ஐயா, நீங்களா? இது உங்களுக்கு தொடர்புள்ள இடம் தெரியாம வந்துட்டோம். சொன்னா எங்க மேலதாங்க கோவப்படுவாரு. எங்களை மன்னிச்சிருங்க. மிக்க நன்றி. பரவாயில்லை, நான் வருகிறேன். நில்லுங்கள். ஆபத்தில் நீங்கள் செய்த உதவிக்கு எங்கள் வீட்டில் ஒரு கிண்ணம் பாலாவது சாப்பிடுங்கள். இல்லை, இருக்கட்டும். எப்படியோ நல்ல சமயத்தில் வந்தீர்கள். நான் வந்ததே சுந்தராம்பலை பார்க்கத்தான். என்னை பார்க்கவா? எதற்காக? என் தங்கை விஷயத்தை பேசுவதற்காக என் அண்ணன் அனுப்பி வைத்தார். தங்கை விஷயம் என்றால்? உங்களுக்கு என் குடும்பத்தை பற்றிய விவரங்கள் முழுமையாக தெரியாது. தெரியாவிட்டாலும் பாகநேரி அம்பலக்காரரையும் அவர் தம்பியான உங்களை பற்றியும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படியா? சந்தோஷம். தாங்கள் என் தங்கை கல்யாணிக்கு நடனம் கற்றுத்தர வேண்டும். அதை பற்றி விவரமாக பேசுவதற்காகவே வந்தேன். இப்போது உங்கள் மனநிலை சரியில்லை, அதனால் பிறகு வருகிறேன். கதவை தாழிட்டுக் கொள்ளுங்கள். ஜாக்கிரதை. உதவி ஏதேனும் தேவைப்பட்டால் உடனே பாகநேரிக்கு சொல்லி அனுப்புங்கள். சுந்தரி, நல்ல வேளை. பாகநேரி அம்பலக்காரரின் தம்பி கருத்தாதப்பன் வராமல் போயிருந்தால் எவ்வளவு விபரீதமாக போயிருக்கும். உண்மைதான். ஆனால் எனக்கு இப்பொழுது இன்னொரு பயம். என்ன? இந்த கருத்தாதப்பனால் விபரீதம் நேருமோ என்று. தலைவலி போய் திருகுவலி வராமல் தப்பித்து விட வேண்டும். இல்லை சுந்தரி, அவரை பார்த்தால் நல்ல தம்பியாகத்தான் தெரிகிறது. என்னதான் நல்ல தம்பியாக இருந்தாலும் பெண்களுக்கு முன்னால் ஆண்கள் நெருப்புக்கு பக்கத்திலே இருக்கும் மெழுகு போலதான். என்னை பொறுத்தவரை ஆண்கள் என்றாலே சபலம் என்றுதான் பொருள். கொத்து கொத்தாய் பூமலரும், குலை குலையாய் நெல் குவியும், மரக்காவால் முத்தளக்கும் நாடு, பல வளங்களால் நிறைய பெற்ற நாடு. புறநானூறு கண்ட மறவர்களின் வீரமிகு தமிழ்நாடு என்று போற்றுகிறோம். தமிழன் தன் வீரத்தால் தரணியை வேக்க வைத்தான் என்கிறோம். ஆனால் அந்த தமிழன் விடுதலை போரில் நிலை குலைந்து போனது எதனால்? எதிரியை அதிர வைத்த மாவீரர்கள் சரிந்து போனது எதனால்? தங்களுக்குள் உறுதியாக இருந்து ஒற்றுமையை பாதுகாக்க தவறியதால்? தமிழனை தமிழனை காட்டிக் கொடுத்த துரோகத்தால்? சரியாக சொன்னீர்கள் அண்ணா. நெற்சாட்டு செவ்வேல், புலித்தேவன் மகத்தான வீரன், வெள்ளையரை எதிர்த்து போராடிய தன்மான சிங்கம். அவரை பற்றி பாடப்பட்ட கும்மி பாடல், 6 அடி உயரமடா என் கண்ணே,
புலித்தேவன் அர்ஜுனன் போல் வீரனடா, கார்மேக வண்ணமடா, என் ஐயா மார்பு கவசம் போல் திண்ணமடா என்று பாடுகிறது. அப்படிப்பட்ட மாவீரரான அவரை பல வருடங்கள் போராடியும் வெல்ல முடியாத புலித்தேவரை ஆங்கிலேயர்கள் எப்படி வென்றார்கள்? அவருக்கு துணையாக இருந்த நடுவக்குச்சி பாளையக்காரரை தங்கள் வசப்படுத்திக் கொண்டு புலித்தேவன் படையைச் சேர்ந்த வீரர்களுக்கே கையூட்டு கொடுத்து போர் நடக்கும் நேரத்தில் விலகி நிற்கச் செய்து தந்திரமாக அல்லவா சிறைப்பிடித்தார்கள். ராமநாதபுரம் முத்துராமலிங்க சேதுபதி ஐயாவை அவரிடம் பணிபுரிந்த ஒருவனையே விலை கொடுத்து வாங்கி அவனைக் கொண்டே சிறைப்படுத்தினார்கள். தஞ்சை மன்னன் அமரசிம்மனை அவரது குடும்பத்தை சேர்ந்த ஒருவனே காட்டிக் கொடுத்தான். இதற்கெல்லாம் என்ன காரணம்? தங்களுக்குள் ஒற்றுமை இல்லாமல் வாழ்ந்ததுதானே? யாருக்கு என்ன நேர்ந்தால் என்ன, தன்னை தான் காப்பாற்றிக் கொண்டால் போதும் என்று நினைத்ததுதானே? கையூட்டுக்கு அடிமையாகி காட்டிக் கொடுத்ததால் தானே? தாங்கள் சொல்வது உண்மைதான் அண்ணா. எட்டப்பமார்களும் தொண்டைமான்களும் நம் தமையனார் வீரபாண்டிய கட்டபொம்மருக்கு முன்பே இருந்திருக்கிறார்கள். அன்று நேர்ந்த தோல்விகளுக்கெல்லாம் காரணம் நம்மவர்களுக்குள் ஒற்றுமை இல்லாமல் போனதுதான். இன்றும் அது தொடர்கிறது செவத்தையா. மருது பாண்டியர்களின் மகத்தான விடுதலை போருக்கு துணை நிற்க வேண்டிய அம்பலக்காரர்கள் தங்களுக்குள் பகைப்பட்டு நிற்கிறார்களே, ஒருவருக்கொருவர் அடித்துக் கொள்ள முயல்கிறார்களே. நான் யாரை சொல்கிறேன் என்று புரிகிறதா செவத்தையா? நன்றாக புரிகிறதண்ணா. பாகனேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேலியும் பட்டமங்கலத்து அம்பலக்காரர் வல்லத்தரையனும் எந்த அளவிற்கு எதிரிகளாக இருக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்ததுதானே. இந்த நிலை இப்படியே நீடித்தால் நாம் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது. அதிலும் மருது பாண்டியர்கள் தங்கள் குலதெய்வ வழிபாட்டிற்காக திருப்பத்தூர் சென்றே தீர வேண்டும் என்ற தீர்மானத்தில் இருக்கும் நிலையில் இவர்கள் இப்படி பிரிந்திருப்பது நல்லதல்ல. ஆனால் அதில் நாம் குறுக்கிட்டு என்ன செய்ய முடியும் அண்ணா? ஏதேனும் செய்யத்தான் வேண்டும். ஆனால் என்ன செய்வதென்று தான் புரியவில்லை. எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. ஆனால் அது சரியாக வருமா என்பதை தாங்கள் தான் சொல்ல வேண்டும். சொல் ஞானமுத்தா. வாளுக்கு வேலியாரும் வல்லத்தரையரும் இங்கு வந்து தங்கள் முன்னிலையில் தமது ஒற்றுமையை உறுதிப்படுத்தும்படி செய்யலாமே. அவர்களுக்குள் எப்படி இருந்தாலும் தங்களிடம் மாறாத பக்தி கொண்டவர்கள் அவர்கள். தங்களுக்கு வழிகாட்டும் கலங்கரை விளக்கமாக உங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள். நீங்கள் அழைத்தால் நிச்சயம் அவர்கள் வருவார்கள். இதை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் செவத்தையா? ஞானமுத்து சொல்வது சரிதான் அண்ணா. தாங்கள் அழைத்தீர்கள் என்றால் ஒருபோதும் அதை மறுக்க மாட்டார்கள். வீரப்பா, இதில் உன் கருத்து என்ன? இந்த நேரத்திற்கு இது பொருத்தமான யோசனைதான். உங்கள் மூவருக்குமே இதில் நம்பிக்கை இருக்கிறது என்றால் நான் இதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். வாளுக்கு வேலியும் வல்லத்தரையனையும் அழைத்து பேசுகிறேன். அவர்கள் இருவரும் ஒன்றுபட்டால் பாகனேரியும் பட்டமங்கலமும் ஒன்றுபடும். இரு பெரும் அம்பலக்காரர்கள் ஒன்றுபட்டார்கள் என்றால் அவர் சார்பானவர் இவர் சார்பானவர் என்றிருக்கும் மற்ற அம்பலக்காரர்களும் ஒன்றுபடுவார்கள். இன்று நமக்கு தேவை இவர்கள் அனைவரின் ஒற்றுமையும் தான். அதுதான் மருது சகோதரர்களின் போராட்டத்தை வெற்றி பெற வழிவகுக்கும். தாங்கள் சொல்வதும் சரிதான் அண்ணா. அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் அதை சொல்லுங்கள். வாளுக்கு வேலி வல்லத்தரையன் இருவரையும் என் சார்பாக நீயே நேரில் சென்று அழைத்து வர வேண்டும். ஒரே நாளில் இருவரும் இங்கு வந்து என் முன்னிலையில் சந்திக்க வேண்டும். தங்கள் விருப்பப்படியே செய்கிறேன் அண்ணா. ஆனால் என்ன? எந்த நாளை குறிப்பிட்டு அழைத்தாலும் எந்த மறுப்பும் சொல்லாமல் வந்து விடுவார் பாகனேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேலி. ஆனால் பட்டமங்கலத்தார் அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்வாரா என்று சொல்ல முடியாது. இவர் சொல்வதும் சரிதான். வாளுக்கு வேலியார் தான் மட்டுமே கட்டிக்கொள்ள உரிமையுள்ள பரிவட்டத்தை தாங்கள் சொன்னீர்கள் என்ற ஒரே காரணத்தால் அம்பலக்காரர்கள் அத்தனை பேருக்கும் பரிவட்டம் கட்டுவதற்கு சம்மதித்தவராயிற்றே. ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கு வேண்டா வெறுப்பாக வந்தார் பட்டமங்கலத்தார். அதை அனைவருமே அறிவார்கள். பரிவட்டம் கட்டும் போதும் அதன் பிறகு நடந்த விருந்தின் போதும் பட்டும் படாமலும் சற்று எட்ட நின்றார் பட்டமங்கலம் அம்பலக்காரர் என்பதை அங்கிருந்த செவத்தையா நேரில் கண்டிருக்கிறார். தங்கள் தம்பி செவத்தையா மட்டும் அங்கு மாறு வேடத்தில் செல்லாமல் இருந்திருந்தால் அத்தனை பேருக்கும் சேர்த்து மொத்தமாக விஷம் வைக்கப்படுகிறது என்ற உண்மை தெரியாமலேயே போயிருக்கும். எப்படியும் அங்கு எல்லோரும் தப்பித்து விட்டார்கள். ஏதேனும் விபரீதம் நேர்ந்திருந்தால் நமது நோக்கமே திசை மாறி போயிருக்கும். இப்போது எதற்காக தாங்கள் அதை நினைத்து வருந்த வேண்டும்? அங்கு எந்த விபரீதமும் நடக்காமல் தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தானே தாங்கள் என்னை அனுப்பினீர்கள். நானும் எச்சரிக்கையாக இருந்து ஏதும் நடக்காமல் தடுத்து விட்டேன் அல்லவா? நடந்த தவறுகளை பற்றி விவாதிப்பதற்கு காரணம் இனி அத்தகைய தவறுகள் நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். இனி நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும்
எச்சரிக்கையோடு எடுத்து வைக்க வேண்டும். செவத்தையா, நீ எதை செய்வாயோ, எப்படி பேசுவாயோ அது எனக்கு தெரியாது. ஆனால் வாளுக்கு வேலி வல்லத்தரையன் இருவரும் விரைவில் ஒரே நாளில் இங்கு வந்து என்னை சந்திக்கும்படி செய்ய வேண்டும். அது உன் பொறுப்பு. அப்படியே செய்கிறேன் அண்ணா. விசேஷம்? திடீரென்று சலங்கை பூஜை செய்கிறாய்? அதுவும் இது புதிய சலங்கை போல் தெரிகிறதே. ஆமாம், ஏற்கனவே நம்மிடம் இருக்கும் சலங்கை நன்றாகத்தானே இருக்கிறது. ஏன் அதை மாற்ற வேண்டும்? என்ன வடிவு புதிதாக கேட்கிறாய்? ஒவ்வொரு ஆண்டும் நான் புதிய சலங்கையை அணிவது வழக்கம்தானே. என்ன வடிவு யோசிக்கின்றாய்? வெள்ளூர் திருவிழா வரப்போவதை மறந்துவிட்டாயா? அந்த திருவிழாவில் ஆண்டுதோறும் நமது நாட்டிய நிகழ்ச்சி இடம்பெறும் அல்லவா? அதற்காகத்தான் இந்த புதிய சலங்கை. அக்கா, ஒவ்வொரு வருடமும் வெள்ளூர் திருவிழாவின் போது நாட்டியத்தில் ஒரு புதிய பரிமாணத்தை உருவாக்கி அதை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறாய். நாட்டியத்தில் புதிய பரிமாணம் இருக்கும் போது சலங்கையும் புதியதாக இருக்க வேண்டுமா என்ன? பழைய சலங்கையை அணிவதில் தவறு என்னக்கா இருக்கிறது? தவறொன்றும் இல்லை வடிவு. ஆள் பாதி ஆடை பாதி என்ற பழமொழி ஒன்று உண்டல்லவா? ஆமாம். நாம் ஒரு புதிய ஆடையை அணியும் போது நம் மனதில் ஒரு உற்சாகம் ஏற்படும். அந்த உற்சாகம் நம் முகத்தில் ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்தும். அக்கா, அது எனக்கு தெரியும். ஒவ்வொரு முறை புதிய ஆடை அணியும் போது மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் ஆடைக்கும் சலங்கைக்கும் என்னக்கா சம்பந்தம் இருக்கிறது? நாட்டியத்தின் மூலாதாரமே சலங்கைதான் வடிவு. அந்த சலங்கை ஏற்படுத்தும் ஓசைதான் ஒவ்வொரு நாட்டியக்காரிக்கும் உயிர் மூச்சாக இருக்கிறது. முதலாக நடனம் பயில ஆரம்பிப்பதற்கு முன் அந்த பெண்ணின் அத்தைதான் அவள் காலில் சலங்கையை அணிவித்து தரையிலே நெல்லை பரப்பி அதிலே அவளை நிற்க வைத்து ஒரு ஆடையை அந்த பெண்ணிற்கும் அத்தைக்கும் இடையே இருக்கும்படி செய்து அத்தைதான் அந்த ஆடையை இருபுறமும் பிடித்திருப்பாள். நடனம் கற்கும் பெண் அதை தாங்கி பிடித்தபடி தனது நாட்டிய பயிற்சியை குருவின் ஆசையோடு தொடங்குவாள். ஆனால் அத்தையே எனக்கு குருவாக அமைந்ததால் அது எனக்கு பெரும் பேராக அமைந்துவிட்டது. அவரை நான் அத்தை என்ற ஸ்தானத்தில் பார்த்ததை விட குரு என்ற ஸ்தானத்தில்தான் அவரை நான் பார்த்திருக்கிறேன். அப்போதெல்லாம் ஒரு நாள் கூட தவறாமல் அத்தை சலங்கைக்கு பூஜை செய்வதை நான் பார்த்திருக்கிறேன். அதைத்தான் நானும் இப்பொழுது பின்பற்றுகிறேன். ஏனென்றால் சலங்கை என்பது நாம் நாட்டியத்தில் செய்யக்கூடிய தவறை சுட்டிக்காட்டக்கூடியது. பாட்டுக்கு எப்படி தாளம் முக்கியமோ அதேபோல் நாட்டியத்திற்கு சலங்கை முக்கியம். ஒருவேளை தாளத்திற்கு ஏற்றபடி நான் சரியாக ஆடவில்லை என்றால் சலங்கையின் மணிச்சத்தம் அந்த தவறை எனக்கு உணர்த்திவிடும். என்னை பொறுத்தவரை
சலங்கை என்பது மிக மிக முக்கியம். ஒவ்வொரு வருடமும் எனது நாட்டியத்தில் ஒரு புதிய பரிமாணத்தை உருவாக்கும் போது நான் போகிற பாதை சரிதானா என்பதை தனது ஓசையின் மூலம் அந்த சலங்கை எனக்கு உணர்த்திவிடும். எனது நாட்டியத்திற்குரிய முதல் பாராட்டு, கைத்தட்டலாக நான் நினைப்பது எனது சலங்கையின் ஓசைதான். அந்த சலங்கை ஏற்படுத்தும் சத்தம் தாளத்தை மட்டும் ஏற்படுத்தாது, எனக்குள் ஒரு புதிய புத்துணர்ச்சியையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். அத்தகைய சலங்கையை நாம் காலில் அணியும் போது அது புதிதாக இருந்தால், ஆஹா, நாம் புதிய சலங்கையை அணிந்திருக்கிறோம் என்ற உற்சாகத்தை தருவதோடு நம் மனதிற்குள் ஒரு புத்துணர்ச்சியையும் ஏற்படுத்தும். அந்த சலங்கையின் ஒலி நீ புதிய சலங்கையை அணிந்திருக்கிறாய் என்று நினைவுக்குள் செல்ல வைத்து அடுத்த பரிமாணத்திற்குள் போக வைக்கும். அந்த வகையில் சலங்கை எனக்கு ஒரு வரப்பிரசாதம் போன்றது. நான் அதை ஒப்புக்கொள்ள மாட்டேன். ஏன் மாமா அப்படி சொல்கிறீர்கள்? சுந்தரி, சலங்கை எந்த அளவிற்கு நாட்டியத்திற்கு முக்கியம் என்பதையும் சலங்கைகளின் பெருமைகளையும் நீ சொல்லி கேட்கும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் என்னுடைய சுந்தரிக்கு அது அவசியமே இல்லை. சலங்கையே இல்லாமல் ஆடச் சொன்னாலும் தாளத்திற்கு தக்கபடி ஆடக்கூடியவள் என் சுந்தரி. அவ்வளவு ஏன், தாளமே இல்லை என்ற சூழ்நிலை ஏற்பட்டாலும் காற்றின் ஓசையை கொண்டே ஆடும் திறன் பெற்றவள் நீ. சலங்கை கட்டினால்தான் நாட்டியம் ஆட முடியும் என்று நீ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. என்னை பொறுத்தவரை உன் கால்களில் அந்த சலங்கை இருப்பதனால் அந்த சலங்கைக்கு தான் பெருமை. சலங்கையினால் சுந்தரிக்கு பெருமை இல்லை.